தமிழ்நாட்டில் நாளை சென்னை மற்றும் கல்பாக்கத்தில் போர்க்கால ஒத்திகை நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை தலைநகரம் மற்றும் கல்பாக்கத்தில் அணு உலை செயல்படுகிறது. இரண்டும் பாதுகாப்பு மிகுந்த பகுதிகள், பாதுகாப்புடன் இருக்க வேண்டிய பகுதிகள். இதை கருத்தில் கொண்டு சென்னையில் நாளை போர்க்கால ஒத்திகையும் கல்பாக்கத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையும் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சித்ரா. ஏன் இந்த 2 இடங்களை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க? எது போன்ற ஒத்திகை நடைபெறும்? மிக முக்கியமா, அதாவது வல்னரபிள், அதாவது போர் காலங்களில் தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்களில் தான் இந்த ஒரு போர்க்கால ஒத்திகை, பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது. அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் இருந்தும் 244 மாவட்டங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் தலைநகர் சென்னை மற்றும் கல்பாக்கம், அனல்மின் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய கல்பாக்கம் பகுதி ஆகியவற்றில் அந்த 2 மாவட்டங்களிலும் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலர் தீரேஷ்குமாரும் அதில் பங்கேற்று என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையை மத்திய உள்துறை செயலருடன் நடத்தி வரும் நிலையில் மிக முக்கியமாக இந்த 2 மாவட்டங்களுமே ஏவுகணை தாக்குதலுக்கு ஒரு வல்லவராக இருக்கக்கூடிய, ஒரு பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதிகளாக இருப்பதன் அடிப்படையில் இந்த மாவட்டங்கள் என்பது தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கடல் தாக்குதலுக்கு இந்த 2 மாவட்டங்களுமே எளிதில் பாதிக்கப்படலாம் என்ற ஒரு அச்சுறுத்தல் இருப்பதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு தேர்வு என்பது செய்யப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சகமானது விளக்கத்தை அளித்துள்ளது. நாளை இந்த 2 மாவட்டங்களிலுமே பல்வேறு கட்ட சோதனைகளையும் ஒத்திகைகளையும் மாநில மற்றும் மத்திய அரசுகள் செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது போர்க்கால சூழல்களில் அந்த தாக்குதல்கள் வரும் பொழுது செய்யப்படக்கூடிய அந்த ஏர் சைரன், அதில் தொடங்கி எவ்வாறு தங்களை பாதுகாப்பது, எந்த இடங்களுக்கு சென்று பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பான வழிமுறைகள் அனைத்தையுமே நாளை நடைபெற உள்ள அந்த பாதுகாப்பு ஒத்திகையில், மாவட்ட நிர்வாகம் தலைமையில் நடைபெற உள்ள அந்த பாதுகாப்பு ஒத்திகையில் சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு செயல்படுத்தி காட்டுவார்கள். எந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும், எங்கு பாதுகாப்பாக அவர்கள் தங்க வைக்கப்பட இருக்கிறார்கள், அதன் பிறகு அவர்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, போர் சைரன் ஒலிக்கும் பொழுது என்னென்ன நடவடிக்கைகளை பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளில் குறிப்பாக செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனைகளும் அறிவுறுத்தல்களும் நாளை நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட நிர்வாகத்தில் தொடங்கி பள்ளி கல்லூரி மாணவர்கள் என அனைவருமே இதில் ஈடுபடுத்தப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. போர்க்கால அடிப்படையிலான ஒரு ஒத்திகையாகத்தான் இந்த ஒரு ஒத்திகை என்பது ஒரு தற்காப்பு மற்றும் விழிப்புணர்வுக்காக செய்யப்படுகிறது என்ற ஒரு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தேவா, சுசித்ரா, இப்ப இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு நாடு முழுக்க போர் சூழலை சந்தித்த எடுத்துக்காட்டு நம்மிடம் இல்லை. ஆனா இப்ப மத்திய அரசு நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரதான நகரங்கள்ல இந்த மாதிரி ஒத்திகை செய்யணும் அப்படின்றது எந்த அளவுக்கு அந்த மாநிலங்கள் தயார் நிலையில் இருக்கு அப்படின்றத மத்திய அரசு தெரிஞ்சிருக்காங்களா, இல்ல மாநில அரசுகள் ஏற்கனவே தயார் நிலையில் தான் எப்பவுமே இருப்பாங்களா? நிச்சயமாக, அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு ஹரியானாவில் நடைபெற்ற அந்த சிந்தன் சிவார் என அழைக்கப்படக்கூடிய ஒரு பொது சிவில் டிஃபென்ஸ் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு மாநாட்டிற்கு பிறகு அனைத்து மாநிலங்களிலுமே இந்த பொதுமக்களுக்கான பாதுகாப்பு என்பதை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நெறிமுறைகள், வழிமுறைகள் என்பது மாற்றம் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு ஒத்திகையும் செய்யப்பட உள்ளது. மிக முக்கியமாக பார்க்கிறது மாநில அரசை பொறுத்தளவில் தேசிய பேரிடர் மீட்பு ஆணையமாக இருக்கட்டும், மத்திய உள்துறை, சிவில் டிஃபென்ஸ், அதாவது ஹோம் கார்டு, தீயணைப்புத்துறை உள்ளிட்டவற்றை அடங்கிய அந்த சிவில் டிஃபென்ஸ் துறையாக இருக்கட்டும், இவை அனைத்துமே எப்பொழுதும் போர்க்கால அடிப்படையில் தயாராக இருப்பதற்கான ஒரு பணி, அவர்களுக்கான அந்த பயிற்சி என்பதும் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த ஒத்திகைகள் என்பது நடைபெற உள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 1971ஆம் ஆண்டிற்கு பிறகு முழு வீச்சில் நடைபெறும் ஒரு போர்க்கால ஒத்திகை என்பது இந்தியா முழுவதும் இதுதான் முதல் முறையாக இருக்கும். அதன் பிறகு ஏற்கனவே கார்கில் உள்ளிட்ட பிரச்சனைகளின் பொழுது எல்லைப்புற, அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்புற மாநிலங்களில் இந்த போர்க்கால ஒத்திகைகள் நடைபெற்றிருந்தாலும் நாடு முழுவதும் 1971ஆம் ஆண்டிற்கு பிறகு எந்த ஒரு முழுவீச்சிலான போர்க்கால ஒத்திகையும் நடைபெற்றது இல்லை. இதுதான் முதல் முறையாக நடைபெறுவது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி பகல்காம்
தாக்குதலுக்கு பிறகு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரோஸ்பூர் பகுதியில் ஒரு போர்க்கால ஒத்திகை என்பது முதல் முறையாக நடத்தப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. எல்லை பாதுகாப்பு படை BSF சார்பில் நடத்தப்பட்ட அந்த ஒரு ஒத்திகையின் பொழுது சுமார் அரை மணி நேரம் இரவில் 9 முதல் 9 மணி வரை மொத்த பிளாக் அவுட், அதாவது தொலைபேசி இணைப்புகள் துண்டிப்பு, மின்சார துண்டிப்பு அனைத்துமே துண்டிக்கப்பட்டு ஒரு போர்க்கால ஒத்திகை என்பது சுமார் அரை மணி நேரம் முதல் 40 நிமிடங்கள் வரை நடைபெற்றதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எல்லைப்புற மாநிலங்களை பொறுத்தவரை, அதாவது ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா மற்றும் ஹிமாச்சல், லடாக் உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தளவில் ஏற்கனவே அவ்வப்போது அந்த நடைபெற்று வரும் தாக்குதலை தொடர்ந்து அந்த போர்க்கால ஒத்திகைகள் நடைபெற்று வந்தாலும் தற்பொழுது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே நாளை முதல் முறையாக இந்த ஒரு போர்க்கால ஒத்திகை என்பது நடைபெற உள்ளது. அதற்கான தயார் பணிகளில் மாநில அரசும் மத்திய அரசும் உள்ளது என்ற ஒரு தகவலைத்தான் மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சுசித்ரா, இப்ப மற்ற விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.